நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குறதுக்கும், நம்ம வேண்டுதலெல்லாம் நிறைவேறதுக்கும், நம்மளோட பரிகாரமெல்லாம் நம்ம நெனச்ச மாரி நடக்கிறதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போறோமா? இல்ல இப்படி இருந்தா தான் அந்த கோயில்ல தெய்வ சக்தி இருக்குன்னு நம்புறோமா? ஏன்னா, பரிகாரம் பண்றோம், வேண்டுதல் வைக்கிறோம், நம்மளுக்கு வேண்டியத தெய்வத்திடம் கேட்குறோம். இது எல்லாமே எல்லாருக்கும் நடக்குதா அப்படின்னா, நடக்கிறதில்ல. நிச்சயமா எல்லாருக்குமே அப்படியே நடக்கிறதில்ல. அது உங்களுக்கே தெரியும். ஆனால் ஏன் மீண்டும் கோயிலுக்கு நம்ம போகிறோம், தெய்வத்தை வணங்குறோம்? நிறைய கோயில் குளங்களில் இன்றைக்கி மக்களுடைய கூட்டம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஏதாவது குறைஞ்சிருக்கா? முன்பை விட இப்பொழுது தெய்வ நம்பிக்கையும் இறைவன் நம்பிக்கையும் அதிகமாகிருச்சு. எல்லா மதத்துலேயுமே அதிகமாகிருச்சு. பொதுவாக நம்மளுடைய இந்து தர்மத்தில் மட்டுமல்ல, அனைத்து மதங்களுடைய மக்களுடைய வழிபாடு முறைகளிலுமே நம்பிக்கை மேலோங்கி தான் இருக்குது, குறைந்தபாடு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அப்போ இந்த வேண்டுதல்கள்லாம் நடக்குதா நடக்கலையா, பரிகாரமெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு பலவிதமான குழப்பங்கள் நமக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி என்னங்க ஒன்றுமே நடக்கலையே, தெய்வத்துக்கு எந்த சக்தியும் இல்லை, அந்த ஊரில் தெய்வமே இல்லை, ஏன்னா நான் வேண்டனது நடக்கலையில்ல அப்படின்னு சொல்கிறக்கூடியவர்களும் இருக்காங்க. புரிஞ்சுங்களா? அவங்க நினச்சது நிறைவேறலை அப்படின்னா தெய்வம் இல்லைன்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, நாம் வேண்டுவது நம்மளுடைய ஆசாபாசங்கள், நம்மளுடைய பரிகாரங்கள், நமக்கான விருப்பங்கள் அனைத்துமே தெய்வம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்குறோம். அதுதான், அப்படி இருந்தால் தான் தெய்வத்துடைய ஆகப்பெரிய சக்தி இருக்குங்கன்னு நாம் நம்புகிறோம். அதை தாண்டி தெய்வம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதே இல்லை. நம்ம மேலோட்டமாக நம்மளோட விருப்பங்களை ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம். அந்த லிஸ்ட்டில் இதெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நடக்குதா நடக்கலையா அப்படின்னா, அதெல்லாம் நடக்கலை அப்படின்னா ஓகே, நம்மளுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் இல்லை, தெய்வமே அங்கே இல்லை அப்படின்னு முடிவும் கட்டிடுறோம். ஆனால் வேண்டுதல் பண்ணிட்டு வந்த பிறகு உண்மையிலையுமே தெய்வம் உங்களுக்கு எதுவுமே பண்ணலையா, இல்லை பண்ணாமல் தான் இருக்கா, ஏன் அது உங்களுக்கு நடக்கலை, எதனால நீங்கள் வேண்டியது இது வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நம்ம மேலோட்டமாக ஏதோ விருப்பங்களுக்கு போய் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படிங்கிற ஆசாபாசங்களோட நம்மளோட வேண்டுதல் இருக்குது. அதை தாண்டி தெய்வம் என்ன செய்யுது, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மனசாட்சிப்படி நீங்கள் உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தெய்வத்துடைய தன்மையும் தெய்வத்துடைய அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக தெரியும். முன்பை விட நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தெய்வத்தை கைப்பிடித்த பிறகு, தெய்வத்தின் நீங்கள் பாதத்தை கெட்டியாக பிடித்த பிறகு எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. அது கண்ணுக்கு தெரிகிற விஷயமா நீங்கள் நினைக்கிறத தாண்டி கண்ணுக்கு தெரியாத விஷயமாகவும் உங்களுக்கே உங்களுடைய அறிவு கெட்டாத விஷயத்தையும் தெய்வம் உங்களுக்கு செஞ்சு கொண்டு தான் இருக்குது. மிகப்பெரிய ஒரு அற்கொடையின் கீழையும் பாதுகாப்புலையும் தெய்வத்துடைய ஒரு பெரிய ஒரு காவல் அரண்லையும் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களில் ரொம்ப பாதிக்கப்படுகிறார்கள். வெளியில் போகிறவங்க வீடு திரும்புறதுல உறுதி இல்லாத பயணங்கள் இருக்குது. கைகால் சுகத்தில் காலையில் எந்திரிப்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னே சொல்ல முடியறதில்ல. இரவு நல்லா படுத்தாருங்க, காலையில் பார்த்தா ஒரு கை வரலிங்க, அப்படியே கால் இழுத்துக்குச்சு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே வந்தால் தான் அது சரி பண்ண முடியுன்ட்டாங்க, அப்புறம் அங்கே போனோம் இங்கே போனோம், கடைசியில் அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சொன்னாங்க, கொண்டு போனோம், 10-20 லட்ச ரூபா செலவு பண்ணியாச்சுங்க, இது வரைக்கும் எந்த முன்னேற்றம் இல்லை அப்படின்னு எத்தனை பேர் ஒவ்வொரு நாள் காலையிலையும் எவ்வளோ விஷயங்களில் இந்த மாதிரி சங்கடத்துடன் இழக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது. சில பேருடைய வாழ்க்கை நிதர்சனமாகவே இல்லை. காலையில் ஒரு மனிதன் எழுந்தால் காப்பி, இயலாவிட்டால் பால், அப்படி தான் வாழ்கிறோம். கண் விழிச்சான்னா அந்த மனிதன் எழுந்திரிச்சு காப்பி குடிப்பார், அவர் எந்திரிக்கலைன்னா எல்லாரும் அவருக்கு பால் குத்துவாங்க, இவ்வளவுதான். இப்படி இருக்கிற வாழ்க்கையில் நம்மளுக்கு தெய்வம் எதுவுமே செய்யலையே, நம்மளுக்கு எதுவுமே நடக்கலையே, எப்படி நம்மளோட வாழ்க்கை இவ்வளோ அவலமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ரொம்ப புலம்பி அழுது வேதனைப்பட்டுட்டே இருக்கீங்க. கைகால் சுகம் இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்குது, நோய் இல்லாத வாழ்க்கை இருக்குது. எங்கேயாவது போய் கைகாலை போட்டு பாடுபட்டோம்னா நம்ம நிம்மதியாக சாப்பிடுவதற்கு உணவு கிடைக்குது. ஏதோ வாடகையோ இல்லை சொந்த வீடோ கையகலமாக இருந்தாலும் கூட குடிசையோ மாடி வீடோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு தங்குவதற்கு ஒரு இடம்னு ஒன்று இருக்குது, உடுத்துவதற்கு உடையும் இருக்குது.
அதை தாண்டி உயிர் வாழ்வதற்கு இந்த உடலில் ஆரோக்கியமாக உசுரோடு நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் இருந்த பிறகும் எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு, இந்த தெய்வ எண்ணெய் நிறைய விஷயங்களை சோதனை பண்ணுது, நான் கேட்டது நடக்கலை, கிடைச்சது எதுவுமே எனக்கு வாய்க்கவில்லை, வாழ்க்கையும் கிடைச்சது அதுவும் வாழ்க்கையில் குழந்தைகளும் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, கடனுடன் ஆயிடுச்சு, எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு குறையுள்ள மனதுடன் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லோருக்குமே நிறைவான ஒரு வாழ்க்கை, பரிபூர்ணமான வாழ்க்கை எந்த மனிதருக்கும் இங்கே இருப்பதே கிடையாதுங்க. அவரவர்களுக்கான விதிக்கப்பட்ட விதிப்படி, அவர்களுக்கான வாழ்க்கையின் சூழல் படி நம்ம இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து இந்த இருக்கக்கூடிய கர்ம வினைகளை கழிப்பதற்கு, இந்த சங்கடங்களும் இருந்தாலும் சலிப்புகள் இருந்தாலும் சோகம் பிரச்சனைகள் கடன்கள் நோய் எல்லாத்தையும் தாங்கி வாழ்ந்து இயற்கையாக இந்த உடலிலிருந்து எப்பொழுது இறைவன் இந்த உயிரை எடுக்கக்கூடிய காலத்தை தீர்மானித்திருக்கிறானோ அது வரைக்கும் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்மளுக்கு உந்து சக்தியாகவும் ஊக்க சக்தியாகவும் ஆக்க சக்தியாகவும் இருந்து நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வத்தின் நிலையிலிருந்து தான் தாய் மாசாணியும் இன்னும் நாம் நம்பக்கூடிய நம்முடைய விருப்ப தெய்வங்களும் நம்மளுடைய குலதெய்வங்களும் வழிகாட்டுகிறது. அப்போ எல்லாத்தையுமே நம்ம குறை சொல்லிட்டு கடைசியாக தெய்வத்து மேலேயும் குறை சொல்லிட்டு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது அப்பாண்டமான ஒரு அந்த மனசு. கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். எல்லாத்து மேலேயும் பழி போட்டுட்டோம், கடைசியில் தெய்வத்து மேலேயும் நம்ம பழி போடுறோமே அப்படிங்கிறத நீங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து யோசித்து பாருங்கள். இதுதான் புரிதல், இதுதான் ஞானம், இதுதான் தெய்வத்தை அணுகக்கூடியது. தெய்வத்துக்கிட்ட அது வேணும் இது வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நம்ம ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் தெய்வம் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கே அப்படிங்கிற அந்த பார்வையிலிருந்து நன்றி சொல்வதற்காக நான் உன் சன்னதிக்கு வர்றேன், உன் சன்னதியில் கண்ணீர் மல்க எனக்கு நல்லா வச்சுருக்கிறிய, கைகால் சுகத்தை கொடுத்துருக்கிறிய, எத்தனை வயசு வரைக்கும் எத்தனையோ நோய் நொடிகள் எத்தனையோ பேருக்கு பிரச்சனை இருந்தும் எனக்கெல்லாம் அதெல்லாம் வராமல் என்னை காத்தருள்கிறாயே அப்படின்னு நீங்கள் வேண்டியிருக்கீங்களா? ஆயிரக்கணக்கான பேர் கொத்து கொத்தாக இருந்த சம்பவங்களெல்லாம் நிறைய இருக்குது. கொரோனா காலத்தில் எத்தனை பேர் இறந்தாங்க நம்ம கண்ணு முன்னாடி. அதுலெல்லாம் நம்மளும் போயிருக்கலாம்ல. நம்மளை அதெல்லாம் தெய்வம் காத்து நின்றதுனால தான் நம்ம இன்றைக்கி வாழ்கிறோம். அதனால் நீங்கள் பெற்றது புண்ணியமாக இருக்கிறனால தான் இன்றைக்கி இந்த பதிவையும் கூட கேட்டுட்ருக்கீங்க. அந்த அனுகிரகத்தை தெய்வம் கொடுத்துருக்குதுன்னா கைகால் சுகத்தோட இன்னும் உங்களை மேலோங்கி தெய்வம் வாழ வைக்குங்கிற நம்பிக்கையோட நற்கதியான வாழ்க்கையை நம்ம வாழணும். புண்ணிய காலத்தில் நம்மளுடைய மோட்ச காலத்தில் நம்மளுக்கு எல்லாமே நற்பயனாக அமையணும். நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறத நீங்கள் நம்புங்க. நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்குள்ள ஒளியேற்றும். அந்த ஒளி தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தை உங்களுக்கே வெளிச்சம் போட்டு காமிக்கும். அந்த வெளிச்சத்தில் தான் நீங்கள் தெய்வத்தை உணர முடியும். அந்த உணரும் பொழுது நிச்சயமாக இறைவனுடைய தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்களை உணருங்கள். தெய்வத்தை உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் உணரலாம். குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி போற்று.